வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், பாமகவுடன் கூட்டணி, உடனே டெல்லி பயணம், அமித்ஷாவோட சந்திப்பு, எடப்பாடியோட காய் நகர்த்தல்கள் என்ன சொல்லுது? எடப்பாடி அவர் தலைமையில கூட்டணிங்கிறதுல தெளிவாக தான் இருக்கிறாரு. பாஜகவும் அதை ஏற்றுக்கிட்டு தான் பெய்யாகணும். அதில் அவர் சக்சீட் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள பாஜக அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு இன்னொரு அணி அமைக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சக்தியை இழந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் மண்ணில் ஸ்டாலின் ஒரு பெரிய அணி அமைச்சிருக்கிறாரு. அந்த அணி இன்டாக்டாக இருக்கும், எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி. காங்கிரஸில் ஒரு ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி, அது பிஜேபியில் உள்ள ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி. இவங்க மாணிக் தாகூர், ஜோதிமணி மாணிக் தாகூர் கூட்டணியை ஒன்றும் அவங்க எதுக்கல்ல. இதனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வந்துட போகிறதில்ல. திமுக அணி இன்டாக்டாக தான் இருக்கும். இதில் திமுக அணியோட மற்ற சேரதுக்கு ஓபிஎஸ், பிரேமலதா, டிடிவி மூணுவருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த ஆர்டரில் பிரேமலதாவுக்கு அதிக வாய்ப்பு, அடுத்து ஓபிஎஸ்க்கு, அடுத்து டிடிவிக்குங்கிற ஒரு தன்மைகள் இருக்குது. கிருஷ்ணசாமி ஆட்சி மாற்றம்னு சொன்னனால அவருக்கு திமுக அணியில் கிருஷ்ணசாமிக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி அடுத்து அணி அமைக்கக்கூடிய சக்தி அடுத்து சீமான் 214 தனிச்சு நிற்கணும் போல்டா நிற்கிறாரு. சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணி, ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் கூட்டணி, ஊழல் கூட்டணி, ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு அவர் தெளிவாக ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழல் மாற்று இல்லை அப்படின்னா ஒரு தூய சக்தியாட்ட அவர் தெளிவாக 214 தனிச்சு நிற்கிறாரு. அடுத்து கூட்டணி அமைக்கக்கூடிய சக்தியில் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். பாஜக சக்தியை இழந்துட்டாங்க. விஜய் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு மாப்பிள்ளை இவர் தான் அந்த சட்ட இன்னொருத்தருக்குங்கிற மாதிரி விஜய் ஆப்ஷனாக தான் காட்டுறாங்க. யாரும் விஜய் கூட கூட்டணி வர்றதுக்கு சூழல் இல்லை. அப்போ இந்த கட்டத்துக்குள்ளே 90 தொகுதிக்குள்ள 60 to 90 தொகுதிக்குள்ளே அடர்த்தியாக ஒரு 50-60 தொகுதிகள்லையும் ஓரளவு அந்த அளவுக்கு அடர்த்தி இல்லாமல் ஓரளவு போலரைசேஷன் உள்ள ஒரு 30 தொகுதி, ஒரு 60 to 90 தொகுதியில் அட்லீஸ்ட் 60 தொகுதிக்குள்ளே விஜய் களத்துக்குள்ளே வர விடாமல் அடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இது அடிப்பாருன்னு நான் தெரிஞ்சது தான். ஏன்னா அது அதிமுக பாமக கூட்டணி மூலமாக அந்த இதை அவர் வட தமிழகத்துக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அன்புமணி போனதுனால வன்னியர்கள் ஓட்டு விஜய்க்கு துளியும் கூட போகாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? வன்னியர் ஓட்டு விஜய்க்கு துளியும் கூட போகாதுங்கிற வார்த்தையை நான் சொல்ல வரல. அங்கே நடக்கிறது பரையர் வன்னியர் போலரைசேஷன் தான். அதை போலரைசேஷனை பாமக வர்சஸ் திமுக நிற்கும் போதே விஜய் உடைக்க முயற்சி இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா வேடிக்கை பார்த்துருக்க கூடாது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் போல்டானு உடைக்க முயற்சி பண்ணார், அவரால் உடைக்க முடியல. உடைக்க முடியாதுங்கிற கருத்தை நான் தான் சொன்னேன். 55 விழுக்காடு உதயசூரியன் வந்துடுவாங்க, 25 விழுக்காடு மாம்பழம் வந்துடுவாங்கன்னு சொன்னேன். அது 29 மாம்பழம் போச்சு, 63 உதயசூரியன் போச்சு. கம்ப்ளீட்டாக அதிமுகவாது திமுகவாது, எம்ஜிஆராது கருணாநிதியாது, வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன். தமிழ் மண்ணில் இது ஒன்றுமே நடக்காத மாதிரி நிறைய பேர் கதையை விட்டு எடுத்துடுறானுங்க. களத்தில் இல்லாமல் கதையை விட்டுட்டு ஏசி ரூமில் இருந்து கதையை விட்டு எடுத்துடுறானுங்க. அப்போ வன்னியர்ஸ் ஃபுல்லாக பிஎம்கேவோ அல்லது அன்புமணியோ ராமதாஸோ எங்கே இருக்காங்களோ அங்கே தான் விழுதா, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்படி நீங்கள் பொத்தாம்பதாக புரிஞ்சிக்க முடியாது. 50 பூத்தில் மாம்பழம் அதிக ஓட்டு எடுத்து, எப்படி பணத்தை மீறி 50 பூத்தில் அதிகம் ஓட்டு எடுத்தான்? வன்னியர் உணர்வு தானே. அவங்க ரெண்டாவது பிரிஞ்சுட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ ஆனால் வித்தவுட் பிஎம்கே அந்த தொகுதியில் அதிமுக 36 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தான். சிதம்பரத்தில் 37 கிட்ட வச்சுருந்தான். சேலத்தில் 38, தருமபுரியில் 24, கள்ளக்குறிச்சியில் நாமக்கல்ல நியர்லி 40. இந்த பகுதிகளில் வன்னியர்கள் ஆதரவில் ஸ்டாலினை விட பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அதனால தான் இந்த பகுதியில் கொடியை அசைச்சான். கொடி ஆட்டினான்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க, கொடி அசைச்சான். சரி, கொடி அசைச்சான். தாவேக்கா கொடியை இந்த பகுதியில் நம்ம ஃபைட் பண்ண முடியாது, எடப்பாடி கூட பின்னாடி பேரலான்னு தான் தாவேக்கா தொண்டர்கள் அசைச்சாப்பில் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் தாவேக்கா காரங்கன்னு தான் அந்த கரூர் சம்பவத்துக்காக திமுகவுக்கு எதிராக இவர் சப்போர்ட் பண்ண சூழ்நிலை அசிச்சாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே தாவேக்கா காரனுக்கு மன வலிமை கிடையாது. விஜயும் மன வலிமை இல்லாமல் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டார். அப்போ இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்தில் நின்ன பாமகவை, அதாவது ஒரு ஃபேக்ஷனை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துட்டாரு. அவர் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரே கிடையாது. சீமானோட கன்னியாகுமரியில் கீழே
புதுச்சேரியில் கீழே, விளவங்கோட்டில் கீழே, தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு சீமானோட கீழே, சீமான் தென் மாவட்டத்தில் மேலும் இவரை பலகீனப்படுத்துவாருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து இவர் பலமான ஒரு தலைவராட்டு 10.5 நிற்கிறாரு. இங்கே வந்து இவர் கூட அன்புமணி கூட்டணி போன சூழ்நிலையில் இந்த இடம் வந்து போலரைசேஷன் தான் வரும். திமுக ப்ரோ ஒன்னியர் பண்ணி ஆன்டி பிஎம்கே பண்ணுவாங்க. ப்ரோ ஒன்னியருக்கு அவங்க அந்தியூர் சிவா எடுத்தது மாதிரி அவங்க பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்ற ஜாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியர், துரைமுருகன் பையனுக்கு மாவட்ட செயலாளர், இவர் ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியன் சன் சிவசங்கர் அப்போவே திமுகவுக்காக வன்னியர் சங்கத்தை எதிர்த்து நின்றவங்க. அப்புறம் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், அவருக்கு ஃபாதரும் ஒரு முக்கியமான திமுக தலைவர் தான். சிதம்பரம் துரை சரவணன் ஒருத்தர் இருந்தார். இவர் சேலம் மாவட்ட செயலாளர் என் நண்பர் செல்வ கணபதி. இது போல் அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே கூட விஷ்ணு பிரசாத், சுதா சத்ரியன் சுதா, மயிலாடுதுறை, இப்படி அவங்க ப்ரோ ஒன்னியர் பண்ணி மற்ற அதர் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அரசியலை திமுக பண்ணுவாங்க. அது திமுகவுக்கு ஸ்டைலாக இருக்கும். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கும் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் அன்புமணியை தூக்கிட்டார். அன்புமணியை தூக்கலைன்னா, அந்த கூட்டணியில் கொண்டு வரலைன்னா, அது எடப்பாடிக்குள்ளேயே 10.5 வச்சு சௌமியா அன்புமணியோ சேலஞ்ச் பண்ணால் இவருக்கு சிக்கலாயிரும். இவருக்கு எடப்பாடியில் எம்எல்ஏ ஆகணும், எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும். இந்த ரெண்டுக்கு இந்த பெல்ட் அவர் கை கொடுக்கும். அன்புமணி அவர் கையில் எடுத்துட்டாரு. அன்புமணியும் கூட்டணி ஆட்சி 4 மந்திரி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு எடப்பாடிங்கிறதுல அவரும் போயிட்டார். காரணம், அவர் நாம சொன்ன மாதிரி ராமதாஸ் கையில் எடுத்துட்டு அன்புமணியை திராட்டில் விட்டுட்டாருன்னா சிக்கலுங்கிறதுல அன்புமணி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அவர் வந்து அன்புமணியை கண்டு அச்சப்பட்டார். நாம சொன்ன மாதிரி எடப்பாடியிலே சமநீதி சூறையாடலுக்கு எதிராக வன்னியர் எழுச்சியை அன்புமணி நடத்தி காட்டிட்டாருன்னா சிக்கலுங்கிறதுனால அவர் வந்து அன்புமணியை சேர்த்துக்கிட்டார். இப்போ விக்கிரவாண்டியில் 2வது வந்த ஒரு இயக்கம் இவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராத விஜய் இந்த 60 தொகுதிக்குள்ளே போலரைசேஷனில் என்ன பண்ணுவார், யார் கேண்டிடேட்டாக வருவார், என்ன சொல்லி இஷ்யூ நிற்பார், அந்த இடம் தான் விஜயோட அரசியல் தவறு. கட்சி ஆரம்பிச்சு ஒருவேளை ராமதாஸ் விஜய் கூட போனா ஓரளவு அது விஜய்க்கு கொஞ்சம் ஃபைட்டிங் கொடுக்கலாம். அது நான் மறுக்க வரல. அது நடைமுறை சாத்தியமாகுமா, என்ன டேர்ம்ஸில் போக போகிறாங்கங்கிறது தெரியல. இவங்க டேர்ம்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இது அன்புமணிக்கும் எடப்பாடிக்கும் மத்தியில் என்ன டேர்ம்ஸில் ஓகே ஆயிருக்காங்க? 18+1ன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. நான் அன்புமணிக்கு அவர் பார்கெனிங்கை ஏற்றி விடக்கூடிய அளவுக்கு தான் நான் பேசினேன். நான் அன்புமணி பார்கெனிங் ஏறிட்டு எடப்பாடி அதில் பலகீனப்பட்டுன்னு தான் நான் பேசினேன். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அவர் தனிச்சு நின்று சிங்கத்தை கோவைக்கிலே சந்திக்கிற மாதிரி எடப்பாடிக்குள்ளே சந்திச்சா எடப்பாடி ஈல்டாவாருன்னு சொன்னேன். அதில் எடப்பாடி வந்து தன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி ராமதாஸுக்கு இல்லை, ஏஜ்டு இப்போ பவர்ஃபுல் கேண்டிடேட் இல்லை. அன்புமணிக்கு இருக்குது. அன்புமணியே பவர்ஃபுல்லாக வந்து எடப்பாடியை ஏற்று நிற்கலாம். சௌமியா அன்புமணி வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, தோற்றுருக்கலாம். பட் அவங்க அந்த சூழ்நிலையிலும் வெறும் பாமக ஓட்டுங்கிற லெவலுக்குள்ளே அவங்க ஒரு ஃபைட்டை பண்ணி நல்லா ஓட்டு எடுத்தாங்க, பல செக்மெண்ட்டில் லீட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடிக்குள்ள தன்னை எதிர்த்து களங்காணக்கூடிய சக்தி அன்புமணிக்கு தான் இருக்குன்னு. ஸோ அன்புமணி அவர் பெட்டர் ஃபோல்ட்ஸ் 2ல் பாமக அன்புமணியில் எடுத்துக்கிட்டாரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜாயிண்ட் ஃபேக்ஷனா இருக்கும்போதே 23 தொகுதி தான் கொடுத்தாரு. இந்த வாட்டி 19ங்கிறது பெரிய நம்பர் தானே? எப்படி 18+1 அன்னைக்கு வந்து இரட்டை தலைமையா இருந்தது. இவரும் இன்னைக்கு தமிழக அளவில் 20 விழுக்காடுக்கு போயிட்டார்ல, இவரும் கம்மியாயிட்டார்ல. அன்னைக்கு வந்து ஓகே, ஆர்குமெண்ட் சேக்ஸ் பார்த்தா நியாயத்தை பேசணும். அன்னைக்கு வந்து அவர் எடப்பாடியில் 8,000 ஓட்டு கம்மியாக இருந்தார். எடப்பாடியில் 50,000 ஓட்டு நல்லா இருக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான கூட்டணினாலும் கூட இந்த பகுதியில் அவர் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்காருங்கிறது உண்மை தானே. அப்போ தருமபுரி சேலத்தில் 4 சீட்டு வாங்கின அந்த 4 சீட்லேயும் ஃபைட்டில் நிற்கலாம்ல அன்புமணி. நம்ம தப்பாக நம்ம யாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறோமோ, புல் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம்னா நம்ம ஏமாந்து போவோம். ஐயா நடராஜனையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதில்லை, ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணதில்லை. ஸ்டாலினை விட இந்த பகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான தலைவராக இருக்கும்போது இந்த பகுதியில் நிற்கக்கூடிய அன்புமணிக்கு சீட் கன்வெர்ட்டிங் வந்துடும் இல்லையா. பாஜகவுக்கு வேணால் வராமல் இருக்கலாம், அன்புமணிக்கு சீட் கன்வெர்ட்டிங் ஓரளவு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கும் இந்த கூட்டணி வந்து ஒரு சாதகமான கூட்டணி தான். எடப்பாடிக்கும் இதில் ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் தேவை. இப்போ ராமதாஸ் வந்து திமுக அணிலையோ அல்லது டிவிகே அணிலையோ போனால் அதுக்கு மீறி இவங்க அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருமா? ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுலாம் பேசும்போது அது வன்னியர்களை கன்சல்டேட் பண்ணிடும் தானே அந்த சைடு.
இல்லை, 1 இயர் கன்சால்டேட் பண்ணோம்னா 4.3க்கு மேலே அவங்க வரலையே. 1 இயர் ஓட்டு அவங்களுக்கு வந்து திமுகவுக்கும் சப்ஸ்டான்ஷியலாக இருக்கத்தானே செய்யுது. ஒரு குறிப்பிடத்தக்க 1 இயர் துரைமுருகன் பொதுச் செயலாளர்லேருந்து உங்களுக்கு என் நண்பர் செல்வ கணபதியிலேருந்து இவர் இன்னொரு நண்பர் சபா ராஜேந்திரன் பலரும் அங்கே இருக்கத்தானே செய்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவிலையும் 1 இயர் கட்சியாக தானே அதிமுக இருக்குது. 1 இயர் ஓட்டு ஸ்டாலினுக்கே தெரியுமா, எடப்பாடிக்கு தானே அதிகம்னு. 1 இயரின் பெருந்தலைவராக எடப்பாடி இருக்கிறாருங்கிறது ஸ்டாலினுக்கே நல்லா தெரியுமே. ஓ, இவங்க இல்லாட்டினா கூட எடப்பாடிக்கு 1 இயரோட ஓட்டு நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. அதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். விழுப்புரம் சிதம்பரத்தில் 35 விழுக்காடு வாக்கு கிடைத்தவர் திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் சிங்கிள் டிஜிட்டில் 8 போகிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபேக்டரை விட 10.5 ஃபேக்டரும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஸை தூக்கி போட்டதுனால உள்ள எதிர்ப்பும் 10.5க்கு முக்குலத்தோர் மத்தியில் உள்ள எதிர்ப்பும் அங்கே ராமநாதபுரம் திருநெல்வேலியில் பெருசாக நிற்குது. இவர் நம்ம ஜாதிக்கு விரோதமானவர், நம்ம ஜாதி நலனை பற்றி அக்கறைப்படாதவருங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இல்லை, இவர் நம்ம ஜாதிக்கு பெருமையை நமக்கு தான் தனி ஒதுக்கீடு கிடைக்க சக்தி இருக்குங்கிறத தந்தவருங்கிறத இன்னும் 1 இயர் மத்தியில் இருக்குது. ஸோ அப்போ 1 இயர் வாக்குகள்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகுது. அவருக்கு கிடைச்ச 20 விழுக்காடு வாக்கில் 40 விழுக்காடு, அதாவது 20க்கு 8 1 இயர் வாக்காக இருக்கும். அதுக்கு பிறகு பாமகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஈக்குவல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ரொம்ப குறைவாக தான் சீமானுக்கு இருக்கும். சீமான் இத்தனைக்கும் 1 இயர் இஷ்யூவை எடுத்து பேசுகிறாரு. 1 இயர் வீரப்பனுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவே அடிக்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அடிக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் எம்ஜிஆர் 1 இயர்களை கோமாளி போராட்டமாக்குனதில் சீமான் தான் இதுவரை ராமதாஸ் கூட எய்த்து அடிக்கலை. சீமான் இறந்து போன எம்ஜிஆரை இப்போ எய்த்து அடித்து இது பண்ணுறாரு. எப்படி இருந்தாலும் அங்கே ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ இந்த ஃபேக்ஷனில் 3 எம்எல்ஏ அன்புமணிகிட்ட இருக்கிறாப்புல. ஸோ இந்த இடம் ஒரு 1 இயர் போலரைசேஷனுக்கு எடப்பாடிக்கு உதவுங்கிறது தெளிவு. இதில் விஜய் எந்த பக்கம் நிற்பார், எங்கே போவார், 10.5 அவருக்கு நிலைப்பாடு என்ன, ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நிலைப்பாடு என்ன, சீமான் எம்ஜிஆர் மலையாளி மேனன் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் அகமுடையார் விஸ்வகர்மா யோகீஸ்வரர் போன்ற பல சமூகங்கள், பறையர் தேவேந்திரகுல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர்னு பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு எம்ஜிஆர் அநீதி இழைச்சிட்டார். மலையாளி மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போயிடும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பலன்னு சொல்கிறாரு. இது 1 இயர் போராட்டத்தை கோமாளி போராட்டமான எம்ஜிஆர் ஆக்கின இடம். இதை சீமான் அடிக்கிறார் எம்ஜிஆரை. விஜய் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, எத்தனை கேண்டிடேட் வந்துட போகிறான், என்ன சொல்ல போகிறாங்க, போலரைசேஷனுக்குள்ளே அவர் எப்படி தாக்கு பிடிப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவர் வந்து விஜயால் நிற்க முடியாதுன்னு விஜய் தொண்டர்களே எடப்பாடி கொடிகாட்டின இடத்துக்குள்ள ஒரு 60 தொகுதிக்குள்ளே விஜயை வந்து அவர் திமுகவுக்கு மாற்று தான்ங்கிற இடத்துக்குள்ள விஜய் அவர் வந்து காலி பண்ணிட்டார். அதுக்காக விஜய் டெல்டாவிலையும் அப்பர் சவுத்துலேயும் தினகரன் ஓபிஎஸை கூட்டணி சேர்ந்தா அவர் ஃபைட் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரல, அங்கே ஃபைட் பண்ணுவார். அதனால் மேற்கு பகுதியில் சினிமாவுக்கு ஒரு கிளாமர் உண்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லியே விஜய் ஃபைட் பண்ணுவார். இந்த பகுதிக்குள்ளே விஜய் அடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் கரூரில் கண்ட பெரிய பம்பாடு, பெரிய கூட்டம், எல்லா இடத்துலையும் கரூரில் கொண்டு கூட்டத்தை குவிச்சதை நீங்கள் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு விக்கிரவாண்டியை மாற்றிருக்கணும். தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு ஆர்கே நகர் இருந்த மாதிரி, எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு திண்டுக்கல் இருந்த மாதிரி, அண்ணன் வைகோ சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு பெருந்துறை இருந்த மாதிரி, காமராஜ் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு காமராஜ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கு டெபாசிட்டே கிடைக்குமாங்கிற அளவுக்கு மிகப்பெரிய 70 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நார்கள் இடைத்தேர்தல் இருந்த மாதிரி இதை வந்து விக்கிரவாண்டியை விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு ஆக்கியிருக்கணும். நீங்கள் போலரைசேஷனில் அடிபட்டு போயிடுவோன்னு கூரையேறி கோழி பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடிட்டீங்க. கூரையேறி கோழி பிடிக்காத அளவுக்கு இடைத்தேர்தலே அதை விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்க முடியாத பலகீனமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மேன் பவர் இருக்குது, ரசிகர் பலம் இருக்குது. எப்படி என்னமே நீங்கள் பொது தேர்தலில். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி கார்த்திக்.